शरणागतदीनार्थ परित्राणपरायणे सर्वस्याप्तिहरे देवी दुर्गे देवी नमोस्तुते. சென்மன் ஸ்வெட்டா மாநகரின் கண் வீட்டிருக்கின்ற கனகதுர்க்கை அனைத்து மெய்யடியார்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஆசிகளும் கூறிக்கொண்டு கனகதுர்க்கையின் பரிபூர்ண அருளாசிகள் என்றும் கிடைக்கவும் பிரார்த்தித்துக் கொண்டு கடந்த பிப்ரவரி 10 உங்களுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து 47 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. இந்த மண்டலாபிஷேகத்தின் பூர்த்தியாகிய 48வது நாள் மார்ச் மாதம் 29 சனிக்கிழமை அன்று அம்பிகைக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த சங்காபிஷேக கிரியைகள் விமர்சையாக நடந்து அம்பிகைக்கு அந்த 1008 நாமங்களின் மூலமாக அந்த சங்கு தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்படும். இந்த சங்காபிஷேக கிரியையில் கலந்து கொண்டு இருக்கின்ற மெய்யடியார்கள் ஆலய நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரும் இயன்றவரை உங்கள் உதவிகளை செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த சங்காபிஷேகத்தின் பொருட்டு ஒவ்வொரு 10 சங்குகள் கொண்ட ஒரு தட்டு 51 யூரோ அடிப்படையில் ஒரு குடும்பம் பொறுப்பேற்று அந்த தட்டுக்களை நீங்கள் பிரதக்கணமாக பூஜை முடிந்தபின் பிரதக்கணமாக எடுத்துக்கொண்டு வந்து தரும்போது அம்பிகைக்கு உங்கள் கைகளால் கொண்டு வரப்பட்ட சங்கின் மூலமாக உங்கள் பேர் நட்சத்திரங்கள் சொல்லி அபிஷேகம் செய்யப்படும். இந்த சங்காபிஷேகம் என்பது ஒவ்வொரு வருடமும் கும்பாபிஷேக தினத்தை பிரதிபலித்து நடக்கின்றது. அதேபோல் கும்பாபிஷேகம் நடந்து மண்டல பூர்த்தி நடைபெறும் போது சங்காபிஷேகம் நடைபெறும். ஆகவே சங்கம் என்பது இறைவனால் சகல பாவங்களையும் தீர்ப்பதற்காக தீர்த்தத்தினை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. சங்கம் சந்திரார்த்த தெய்வத்தியம் மத்தியே வருண தெய்வதம், அதாவது சூரியன் சந்திரன் வருணன் போன்ற அனைத்து தேவர்களினதும் அருட்பிரசாதமாகத்தான் இந்த சங்கு அமைகின்றது. எனவே சங்காபிஷேகத்தின் பலன் சாதாரண அபிஷேகத்தின் பலனை விட 1000 மடங்குகள் சிறந்தது. இந்த சங்காபிஷேகத்திலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்கள் ஆலயத்தின் அருட்கடாட்சத்தின், அதாவது அன்னை கனகதுர்க்கையின் அருட்கடாட்சத்தினை பெற்று நீங்கள் இவ்வுலகிலே சிறப்புடன் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்ற ஆசிகளுடன் அன்னை கனகதுர்க்கையை பணிந்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.